Very good morning, students. 11th standard biobotany, the bacterial classification பார்த்தோம் லிவிங் வேர்ல்டில். இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாக்டீரியா இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது. இந்த பாக்டீரியா அப்படின்றது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஆர்கி பாக்டீரியாவும் யூ பாக்டீரியாவும் இருக்குது. ஆர்கி அப்படின்னாவே நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம், பாக்டீரியா அப்படிங்கிறது ஒரு ப்ரொகேரியாட்டிக் யூபிகோட்டஸ் present in all environmental adaptation. They presence of soil, water and then air. They most of the bacteria are present in many ways for the survival of life. In this bacteria live in many years. They are most of archibacteria and then eubacteria. Archi அப்படின்னாவே மீனிங் ஏன்சியன்ட் அப்படின்னு அர்த்தம். பழங்காலத்திலிருந்தே தோன்றக்கூடிய ஒன்று, அதை ஆர்கி பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் யூ பாக்டீரியா, உண்மையான பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்கி பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியா அப்படிங்கிறது தே ப்ரெசன்ட் இன் ஏ ப்ரிமிட்டிவ் ப்ரொகேரியாட்டிக். இது ஒரு எளிமையான ஒரு ப்ரொகேரியாட்டிக் உயிரினம். தே ஹாவ் ஏ ரிஜிடு செல்வால், செல் கோட்டு எப்பயுமே இதுக்கு திக்காக இருக்கும். ஸோ த செல்வால் லேக் ஆஃப் பெப்டிடோக்ளைகான். Most of the archibacteria, it is one type of a bacteria. In this archibacteria are absence, most of the peptidoglycan cell wall are absent, but very low amount of archibacteria. பாக்டீரியாவில் இருக்கக்கூடியது பெப்டிடோக்ளைகான் செல் வால் இருக்கும். ஆனால் ஆர்கிபாக்டீரியாவில் இருக்கக்கூடியது ரொம்ப அதிகமான ரிஜிடு செல்வால் கொண்டது இந்த ஆர்கிபாக்டீரியா. ஸோ அதனால தான் இந்த ஆர்கிபாக்டீரியா எல்லாமே எக்ஸ்ட்ரீம் என்வாரன்மெண்ட் ஹேபிட்டில் இருப்பாங்க. ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்ட்ரீம் அப்படின்னாவே அதில் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன் அண்ட் தென் ஹாட் ஸ்ப்ரிங்கு, எக்ஸ்ட்ரீம் என்வாரன்மெண்ட் கண்டிஷனில் ப்ரெசண்ட்டாக இருப்பாங்க. லோ பிஹெச்சாக இருந்தாலும் இருப்பாங்க, ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன் எப்படி இவ்வளோ உப்பு தண்ணியில் வாழும் அப்படின்னா, ரீசன் ஃபார் த செல் வால் இஸ் த ரிஜிடு செல் கோட். செல் கோட்டு எதனால் ஆனது அப்படின்னா ரிஜிடு கோட்டால் ஆனது. த கிளிசரால் ஐசோப்ரப்பைல் ஈத்தர் ஆர் present in a cell membrane of archibacteria. இந்த ஹை டெம்பரேச்சரில் வாழும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வேல்கனைசிங் சொல்லியிருப்போம், அந்த எரிமலை வெடிச்சா இருக்கக்கூடிய அந்த ஹீட் இருக்குல்ல, அந்த டெம்பரேச்சரில் கூட அடாப்டேஷன் பண்ணும். ஸோ இந்த பாக்டீரியா நம்ம மூணாக கூட டிவைட் பண்ணுவோம். ஒன்று ஹாலோஃபைட்ஸு, புக்கில் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஹாலோஃபைஸு, தெர்மோஃபைஸு. இன்னொன்று மெத்தனோஜெனிக் பாக்டீரியா. ஹாலோ மீன்ஸ் சால்ட் அப்படின்னு அர்த்தம், ஃபைட்ஸ் மீன்ஸ் லவ்விங்னு அர்த்தம். உப்பு அதிகமாக இருந்த இடத்துல வாழக்கூடியது ஹாலோஃபைஸ். தெர்மோஃபிலஸ் பாக்டீரியா அப்படின்னா அதிகமான டெம்பரேச்சர். ஆல்ரெடி யூ நோட் தட் ஆர்கிபாக்டீரியா ஆர் எக்ஸ்ட்ரீம்லி என்வாரன்மெண்ட் கண்டிஷன். So high salt concentration and high temperature and low pH and then high pH is survival of our life. Then third one of the archibacteria are methanogenic bacteria. Most of the 65% methane production the bacteria methanogenic bacteria. For example methane production bacteria அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே archibacteria. 5 mark question நோட் பண்ணிக்கோங்க. archibacteria அப்படிங்கிறது one type of a bacteria. They are other than the bacteria. differentiate the archi and then u. உலகத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை ஆர்கியாவும் யூ பாக்டீரியாவும் பிரிக்கிறோம். ஆர்கி பாக்டீரியா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் என்வாரன்மெண்ட் கண்டிஷனில் ஏன்சியன்ட்னு சொல்லுவோம். மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ப்ரொகேரியாட், இது மோஸ்ட் ப்ரிமிட்டிவ் ப்ரொகேரியாட்னு சொல்லுவோம். they have rigid cell wall, செல் கோட்டு அதிகமாக ரிஜிடு கோட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிசரால் ஐசோப்ரப்பைல் செல் வால் ஆர் மேடப் ஆஃப் இருக்கும். பெப்டிடோக்ளைகான் மோஸ்ட் ஆஃப் த ஆப்சன்ட் ஆர் லோ அமௌண்ட் இட் செல்ஃப் presence of cell wall, extreme environment condition and extreme salt concentration, high temperature and low pH, they survival of our life. They are divided into 3 parts: halophytes, thermophytes and methanogenic bacteria. The example of archibacteria are methanobacterium, halobacterium, thermoplasma. இது ஒரு 5 mark question. நெக்ஸ்ட் ஒன் யூ பாக்டீரியா.
eubacteria means true bacteria. True bacteriana the cell wall வந்து rigid cell wall-ஆ இருக்கும். If most rigid cell wall-னா archaebacteriaவும் rigid cell wall தானே அப்படின்னு சொல்கிறோம். archaebacteria வந்து அதிக அளவு rigid cell wall because they have extreme habitat of bacteria, but eubacteria compared with archaebacteria the very low level and some kind of the environmentally the adaptation. In motile have flagellum, eubacteria flagella present இருக்கும். They can found almost anywhere including human bodiesல கூட இந்த cyanobacteria present இருக்கும். Cyanobacteria also called as the blue green algae. eubacteriaவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் cyanobacteriaவை நம்ம blue green algaeன்னு சொல்லுவோம். இப்போ 2 type of bacteria பார்த்தோம், archaebacteria, eubacteriaவுக்கு எக்ஸாம்பிள் தான் cyanobacteria. இது ஏன் eubacteriaன்னு சொல்கிறோம் அப்படின்னா they have a rigid cell wall, motile present-ஆ இருக்கும் because they have a flagellum. They can almost anywhere including the human bodiesல கூட இது இருக்கும். cyanobacteria வந்து ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்கிறனால இது வந்து ஒரு பாசான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, இது பாக்டீரியா தான். cyanobacteria are photosynthetic autotrophs. They have a binding of the cyanobacteria. The age dividing the geological age in 2.7 billion years ago. They are a reasonable deposited in any one of the rocks materials. In this bacteria can survive in wide variety of hot spring and then sea water and polluted water. நோட் பண்ணிக்குவாங்க, most of the sea water and then hot spring waterல ப்ரெசண்ட்டாக இருக்கும். எனி contaminated water are present in cyanobacteria. எந்த இடங்களில் காணப்படக்கூடிய பாசிகள் மாதிரி படர்ந்துருக்கூடியது எல்லாமே இந்த பாக்டீரியான்னு சொல்கிறோம். they responsible for the enrich of atmospheric with oxygen. அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் அதிக அளவு வெளியிடக்கூடிய பாக்டீரியாவே இந்த cyanobacteria தான். and so இந்த பாக்டீரியாவை நம்ம ancestors of all life form of an earth அப்படின்னு சொல்கிறோம். cyanobacteria அதோட சாலியன் ஃபீச்சர், அதோட பொது பண்புகள், அதோட கேரக்டர் எப்படி இருக்கும்? சைனோபாக்டீரியானா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னா இதில் சைனோபாக்டீரியா த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் ஆர் மோஸ்ட் ஆஃப் ப்ரெகேரியாட்டிக் அண்டு மோஸ்ட் ஆஃப் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளெஜெல்லம், ஸோ நான் மொட்டைல். த யூனிசெல்லுலார் ஃபார்ம், அதாவது சிங்கிள் செல்ஸ் மட்டும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். பாருங்கள் இதில் வந்து யூனிசெல்லுலார் ஃபார்ம் மட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் Chlorococcus. Second one they are a multicellular and then chain formல இருக்கும். For example colonial group of forms Gliocappasa and then chain form, chain மாதிரி இருக்கும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா Filamentous Nostoc exam சொல்கிறோம். In this bacteria are movement, அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி மூமெண்ட் இருக்கும். In this movement are gliding movement, நகரும் அப்படின்னு அர்த்தம். Example of bacteria Acetoria. In this bacteria the outer coat or cell wall present, inside the cell wall cell membrane and then cytoplasm present. Cytoplasm plus nucleus is equal to protoplasm. The central region of the protoplasm is known as a centroplasm. The corner of the protoplasm is known as a chromoplasm. Center is a ஒன் மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க, சென்ட்ரோபிளாசம். த புரோட்டோபிளாஸ்டோட சென்ட்ரல் போர்ஷன் சென்ட்ரோபிளாசம், புரோட்டோபிளாஸ் த அவுட்டர் ரீஜன் இஸ் குரோமோபிளாசம். இன் திஸ் பாக்டீரியா த photosynthetic pigment are phycocyanin and then phycoerythrin and then mixoxanthin and then xanthophyll. They are photosynthetic pigment in various color. The stored food material of cyanophysian starch. ஸோ ஸ்டார்ஜ் மெட்டீரியலாக இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இதை ஏன் நம்ம சைனோஃபைசி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த சைனோஃபைசியோட ஒன் ஆஃப் த கேரக்டரில் மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து மிக்சோஃபைசி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வருது. மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கொலன்னு இருக்கக்கூடிய தே ஆர் ஏ ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். தே ஆர் வேக்சி கோட்டு ப்ரெசன்ட் இன் ஏ அவுட்டர் செல்வால், அதோட செல்வாலில் வேக்சி கோட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது நம்ம மிக்சோஃபைசி அப்படின்னு சொல்கிறோம். they have absence of they have only for the asexual reproduction but the absence of the sexual reproduction. இதில் sexual reproduction அப்படின்றது கிடையாது.
இதில் சில செல்கள் பார்த்திங்க அப்படின்னா லார்ஜ் கலர்லெஸ் செல்ஸ் அதிகமாக இருக்கும். லார்ஜ் கலர்லெஸ் செல்ஸு இதில் அதிக அளவு ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது அதிகமான லார்ஜ் கலர்லெஸ் செல்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். தே ஆர் இன்டர்செல்லுலார் பொசிஷன் ஆஃப் த ஹெட்ரோசைட். இந்த இடத்துல நீங்கள் நாஸ்டாக்கோட டயக்ராமில் சென்டரில் பாருங்கள், ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்றது ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஹெட்ரோசிஸ்ட் அப்படின்றது ப்ரெசண்ட்டாக இருக்கும். இந்த ஹெட்ரோசிஸ்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தே ஹாவ் எ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் டு த ஆர்கானிசம். ஒரு உயிரினத்துக்கு நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி தரக்கூடியது இந்த ஹெட்ரோசிஸ்ட். புக்கில் பாயிண்ட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த ரீப்ரொடக்ஷன் ஒன்லி ஃபார் த asexual சொல்லியிருக்கோம். they have a vegetative method. the production the outer seed coat செல்கள் old cells to rupture of the cell wall to rupture to produce the new one. Next one harmoconia. Harmoconia is a filamental thread like structure. In this harmoconia to detach on the parental plant and to produce new one. Third one, already you know that lower section fission method. Fission means one parental cell to divided into two daughter cell. So two cells are produced. This is a binary fission. Their sexual reproduction are cyanobacteria are absent. For example, microcities and Anapina, they cause water bloom of toxic affect the aquatic organism most to fix the atmospheric nitrogen. நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி தரதுல பாக்டீரியா முதன்மையாக இருக்குது. நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி தரக்கும்பொழுது இது எஃபிஷியன்ட் டு த ஃபோட்டோசிந்தட்டிக் ஆஃப் ஒன் ஆர்கானிசம். இது மண்ணுக்குள்ளே வாழ்ந்து ஒரு பிளான்ட்டுக்கு நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி தரது. ஃபார் எக்ஸாம்பிள் நாஸ்டாக், அனாபினா. ஸ்பைருலினா இஸ் ஏ என்ரிச் ஆஃப் புரோட்டீன். ஸ்பைருலினா அப்படிங்கிறது என்ரிச் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடியது இந்த ஸ்பைருலினா. தே ப்ரொடியூஸ் ஏ சிங்கிள் செல் புரோட்டீன். டு அப்டைன் த புரோட்டீன் ஃப்ரம் ஏ சிங்கிள் செல் ஆஃப் ஸ்பைருலினா தே ஆல்சோ கால்ட் அஸ் ஏ சிங்கிள் செல் புரோட்டீன் ஆர் மைக்ரோப்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். த தாலஸ் ஆர்கனைசேஷன் இஸ் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் குளோரோகாக்கஸ், கிளியோகெப்பாசா அண்ட் தென் நாஸ்டாக். இது வரைக்கும் நம்ம சைனோபாக்டீரியாவோட 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோம். சைனோபாக்டீரியா இஸ் ஏ ஒன் டைப் ஆஃப் யூபாக்டீரியா. it is also called as a blue green algae பார்த்தோம். ஏன் சைனோஃபைசி இந்த சைனோபாக்டீரியா இட் ப்ரெசன்ட் இன் ஏ மிக்ஸோஃபைசி. ஏன் இந்த ஆர்டரில் வருது அப்படின்னா, தே அவுட்டர் கோட் ஆஃப் மெட்டீரியல் இன் வேக்சி கோட். ஸோ இட் மீஸ்லேஜ் ப்ரெசன்ட் இன் ஏ செல் வால். திஸ் இஸ் ஏ மிக்ஸோஃபைசி. ஏசெக்சுவல் reproduction are present, sexual reproduction are absent. The movement of the cell wall is a grilling material. The different kind of asexual reproduction. One is a binary fission method, another one is a heterocyst method. The absence of the sexual reproduction, they have many more photosynthetic pigments, phycoerythrin, phycocyanin and then mixoxanthin. They reserve food material are cyanophysian starch. The colorless material are present. The cell wall is lack of the color pigment. This is known as a heterosis to fix the atmospheric nitrogen for the to giving the plant material. In microcities and aerosis and anapina to fix the atmospheric nitrogen in to relieve the toxicable ones of aquatic organism. The spirulina is a single cell protein to give the protein material for protein deficiency of organisms. இது வரைக்கும் நீங்கள் படித்தது வந்து யூபாக்டீரியாவோட 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் டைப் ஆஃப் எ பாக்டீரியா மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மைக்கோபிளாஸ்மா அப்படின்றது தே ஃப்ரைடு எக் அப்படின்னு சொல்லுவோம். மைக்கோபிளாஸ்மா ஆரிய மேலிக்டஸ் அப்படின்றது ஃப்ரைடு எக் அப்படின்னு சொல்லுவாங்க. மெல் உடலிகள் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப மிகச்சிறிய உயிரிகள், ரொம்ப கிராம் வெயிட்டில் தான் இது இருக்கும். ஃபஸ்ட்டு 1898 போவின் ஃப்ளோரோ நிமோனியா அப்படின்ற ஒரு
அனிமல்ஸில் எஃபெக்ட் ஆன ஒரு சொல்யூஷன் வந்து ஃபில்டர் பண்ணி அந்த சொல்யூஷனோட செல்வாலில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பொரிச்ச எக்கு நமக்கு எப்படி ஆம்லெட் ஆஃப் ஆயில் இருக்கோ அந்த மாதிரி அங்கங்கே ஓடி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரைடு எக்கு ஷேப்பில் கிடைச்ச ஒன்று தான் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மா இஸ் எ பேத்தோஜெனிக் பாக்டீரியா. ஃபைண்ட் அவுட் த நோட்ஸ். த மோஸ்ட்லி பேராசைட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ஏ வெரி ஸ்மால். இட் இஸ் ஏ கம்ப்ளீட்லி லேக் ஆஃப் செல்வால்ஸ் அதுக்கு கிடையாது. ஃபவுண்ட் இன் ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி அண்டு பிளட் ஸ்மியர்ஸ் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் அதுக்கு ரீசன் மைக்கோபிளாஸ்மாவாக தான் இருக்கும். பாக்டீரியல் டிசீஸ். மைக்கோபிளாஸ்மா நிமோனியா காசஸ் இன் நிமோனியா இன் டொமெஸ்டிக் அனிமல்ஸ். எல்லா விலங்குகள்லையும் நமக்கு நிமோனியா ஃபீவர், ஹியூமன்லையும் நிமோனியா ஃபீவர் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மைக்கோபிளாஸ்மா பாக்டீரியா தான். இன் திஸ் மைக்கோபிளாஸ்மா பாக்டீரியா டு அட்டாக் த plant materials, for example லிட்டில் பிரிஞ்சால் அண்ட் தென் விச்சஸ் ஆஃப் த லெகுமினஸ் பிளான்ட்டு. பிரிஞ்சாலில் நோய் ஏற்படுத்தும், சிறிய இலையாக ஆக்கிரும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அட்டன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ஒன் நம்மளோட ப்ரூம் ஸ்டிக் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அந்த டிசீஸ் வந்து ப்ரூம் ஸ்டிக்னால அப்படியே த்ரெட்டாக மாறிடுவாங்க. ஈவனான செல்வால் ஒரு செல் அப்படின்னா ஒரு லீஃப் அப்படின்னாவே ஈஸிலி ஸ்ப்ரெட் அவுட்னால பறந்து விரிஞ்சு இருக்கணும். பட் இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொத்து கொத்தா இருக்கும். அது பார்க்குறதுக்கு நம்மளோட ப்ரூம் ஸ்டிக் மாதிரியே இருக்கனால இதை வந்து துடைப்பம் நோய் அல்லது ப்ரூம் ஆஃப் லெகுமினஸ் பில்லோடாக்சியா cloud leaves அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சாண்டல்வுட்டில் டஸ் நாட் growth ஆஃப் த என்டையர் பிளான்ட்டை growth பண்ண விடாது. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோரல் நிமோனியா ஃபீவரை ஏற்படுத்தக்கூடியது. இது பார்க்குறதுக்கு இதோட சேஃப் வந்து செல்வால் ஆப்சண்ட்டாக இருக்கனால அப்படியே கொலன்னு ஒரு மெட்டீரியல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பொரித்த எக்கு, ஃப்ரைடு எக் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன் டைப் ஆஃப் த பாக்டீரியா. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டினோமைசிஸ் ஆர் ஆக்டினோபாக்டீரியா. Actinomyces or Actinobacterium, it is look like a ray fungi because due to their mycelial like growth. இது பார்க்குறதுக்கு ஃபங்கை மாதிரி இருக்கும், ஆனால் ஃபங்கை கிடையாது. ஒன் டைப் ஆஃப் ஏ பாக்டீரியா பிகாஸ் தே mycelial like growth. அதுக்கு நிறைய வேர்க்கால்கள் இருக்கும். ஸோ அதனால் ஃபங்கை மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் தெரியும். they have a anaerobic properties and then facultative anaerobes of microbesன்னு சொல்லுவோம். absence of oxygen during the respiration anaerobicன்னு சொல்லுவோம். it is a gram positive type of bacteria. they do not produce the aerial mycelium. இதில் வந்து aerial mycelium அப்படின்றது ப்ரெசண்ட்டாக இருக்கும். in this DNA contain a high guanine and then cytosine. example Streptomyces bacteria. DNA contain high cytosine and then guanine, very important one mark. Next one Frankia. Frankia is a one type of symbiotic associated of bacterium. It present in a root nodule of non-leguminous plant. நார் தரும் பயறு தரும் தாவரங்கள் இல்லாமல் ரிமைனிங் போர்ஷனில் ரூட்டோட க்ளோஸ்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்னஸ் பிளான்ட்டு, கேசுரைனா நமக்கு தெரியும் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கக்கூடியது. நமக்கு வந்து லாங் மேக்கிங்கில் இருக்கும். ஸோ அது வந்து கேசரினா பிளான்ட்னு சொல்லுவோம். தே ப்ரொடியூஸ்டு மல்டி செல்லுலார் ஸ்பொராஞ்சியம், மெனி மோர் ஸ்பொராஞ்சிய லைக் ஸ்ட்ரக்சர். அதோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு அதிக அளவில் இருக்கும். ஸ்போர் வெடித்து என்டையர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால தான் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கிறதெல்லாம் சவுக்குன்னு சொல்லுவோம்னா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ வேறு சவுக்கு வேறு. சவுக்கை தான் கேசரைனான்னு சொல்லுவோம். இது பார்க்குறதுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அப்படியே கூம்பு மாதிரி இருக்கும். ஸோ ஆக்டினோமைசிஸ் போவிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸை பசுவில் இது காப்பாடுத்தும். பசுவோட ஆரல் கேவிட்டி, வாய்ப்பகுதி இருக்குல்ல, வாய்ப்பகுதியில் போய் அந்த தாடையில் போய் வாயை ஓப்பன் பண்ண விடாமல் புண்ணாக ஏற்படுத்தும். ஸோ அந்த நோய்க்கு பேர் லம்பி ஜோ அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் செப்சோமைசிஸ். ஆக்டினோமைசிஸில் ஒரு பார்ட்டு தான் செப்சோமைசிஸ் அப்படின்ற ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா. இட் இஸ் ஏ ஆக்டினோமைஃபிக் பாக்டீரியா. இட் ப்ரெசன்ட் இன் ஏ சாயிலில் தான் இது ப்ரெசண்ட்டாக இருக்கும்.
இருக்கும். சப்போஸ் மழை வரும்போது எர்த்துலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். எர்த்தி ஆர்டர் இட் ப்ரெசன்ட் இன் எ ஜியோஸ்மின் அப்படிங்கிறது volatile ஆர்கானிக் காம்பவுண்டு, எளிதில் ஆவியாகக்கூடிய ஒரு காம்பவுண்டு இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதனால் என்ன பண்ணுவாங்க, மழைக்கு பின் மண் வாசனை வரத்துக்கு காரணம் ஆவியாக இருக்கக்கூடிய ஜியோஸ்மின் அப்படின்ற ஒரு பொருள் வந்து ஜியோஸ்மின் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வந்து செப்சோமைசிஸ் பாக்டீரியா, ஒன் டைப் ஆஃப் ஆக்டினோ பாக்டீரியா தன்னோட அவுட்டர் சர்ஃபேஸில் இந்த ஜெல்லி சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணும். மழை பெஞ்ச உடனே அந்த ஜெல்லி சப்ஸ் மேலே அந்த வாசனை மண்ணீர் பட்டு அப்படியே வாசனை வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். இந்த ரீசனுக்கு காரணம் இதில் த மெட்டீரியல் ஆஃப் ஜியோஸ்மின் they have a volatile organic compound in this sepsomyces. Any other important point of antibiotics, sepsomycin, chlorophenolic and tetracycline produced in the genus material. In this material are present in a some kind of antibiotic யூசேஜில் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பயன்படுறாங்க. இது வரைக்கும் நம்ம பாக்டீரியாவோட கிளாசிஃபிகேஷன், பாக்டீரியாவோட டிஃப்ரெண்ட் வேரியஸ் கைண்ட் ஆஃப் பாக்டீரியல் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். அதில் ஆக்டினோமைசிஸ், மைக்கோபிளாஸ்மா அண்ட் தென் சைனோபாக்டீரியா அண்ட் தென் ஆர்கிபாக்டீரியா பார்த்தோம். இதில் டூ யூ நோ கொஷனில் பாருங்கள், மொத்தம் 6 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாக்டீரியல்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாவில் யூடிஐன்னு சொல்லுவாங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ராஸ்டோனியா அப்படின்ற பாக்டீரியா, சம் கைண்ட் ஆஃப் த பாக்டீரியா வந்து நம்மளோட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் ஒன், ராஸ்டோனியா அப்படின்ற பாக்டீரியா வந்து பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட்டை சிந்தசிஸ் பண்ணி தரும். பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் அப்படிங்கிறது ஈக்குவல் டு த பிவிசி பிளாஸ்டிக். பிவிசி நம்ம வீட்டில் பைப் போடுறோம்ல, அந்த பிவிசி பைப்பில் என்ன பிளாஸ்டிக் இருக்கோ அதே பிளாஸ்டிக் கண்டென்ட், அதை சிதைக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டென்ட்டு பிஹெச்பி அப்படின்றது இது வந்து ஒரு பாக்டீரியாவில் இருக்குது. ஸோ இந்த பாக்டீரியாவை நம்ம நிறைய க்ரோத் பண்ணி சாயிலில் விட்டோம்னா பிளாஸ்டிக் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கம்பெனியில் பொல்யூஷன் அதிகமாக கிரியேட் ஆகாது. செகண்ட் ஒன், டூ யூ நோ கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூடோமோனஸ் புட்டிடா பாக்டீரியா, another one is a மெத்தலோட்ரோபஸ் பாக்டீரியா, third one is a agrobacterium bacteria, fourth one is a thermus aquatics bacteria, fifth one is a methanobacterium. இந்த 6 பாக்டீரியாவோட டீட்டெயில்ஸை எனக்கு நோட்ஸாக சென்ட் பண்ணி அனுப்புங்க. ஃபஸ்ட்டு ஒன் சொல்லியிருந்தேன் ராஸ்டோனியா அப்படின்ற பாக்டீரியா, செகண்ட் ஒன் சூடோமோனஸ் புட்டிடா. சூடோமோனஸ் புட்டிடா அப்படின்றது தே ஆர் ஏ ஆர்டிஃபிஷியல் பாக்டீரியா. இந்த பாக்டீரியாவை மனுஷன் உருவாக்கின பாக்டீரியான்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம கற்பூரம் இருக்குல்ல, கற்பூரத்தோட நிலக்கரியோட காம்பவுண்டு கேம்ப் ஆக்ட் அப்படின்ற 2 கேம்ப், கற்பூரம் நிலக்கரி ஆக்டேன் ரெண்டும் சேர்ந்து உருவாக்கின பாக்டீரியா சூடோமோனஸ் பாக்டீரியா. இப்போ கடலில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கப்பல் ஏதாவது கவுந்துருச்சு, ஆயிலெலாம் மேலே கொட்டிடுச்சு அப்படின்னா நம்ம வைக்கோல் பொருளில் இந்த பாக்டீரியாவை நம்ம சுற்றி வச்சுருப்போம். ஆக்சிடென்ட் இடத்துக்கு அப்படியே கொண்டு வந்து இந்த வைக்கோலில் போடுவாங்க. போட்டோன்னே இந்த பாக்டீரியாவோட சூடோமோனஸ் புட்டிடா இருக்கும். இந்த சூடோமோனஸ் புட்டிடாவை சூப்பர் பக்னு ஒரு பேர். ஆயிலை குடிச்சிட்டு தே ஆர் ரேப்பிட்லி க்ரோத், ஏகப்பட்ட பாக்டீரியா க்ரோத் ஆயிரும். எல்லா பாக்டீரியாவும் அந்த ஆயிலை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்போ சாயில் பொல்யூஷனை க்ளீன் பண்ணுறது சூடோமோனஸ் புட்டிடா. நெக்ஸ்ட் ஒன் மெத்தனோட்ரோபஸ் பாக்டீரியா, மெத்தனோப்ளஸ் அண்ட் தென் மெத்தனோட்ரோபஸ் பாக்டீரியா. இதில் வந்து ப்ரூட்டின் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் எடுக்கிறாங்க. இது வந்து புரோட்டீனுக்கு மாற்றாக நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் ஒன் அக்ரோபாக்டீரியம் டூமிஃபேசியன்ஸ், தே கேசஸ் கிரவுண்ட் கால் டிசீஸ் இன் பிளான்ஸ் மெட்டீரியல் கிரவுண்ட் கால் டிசீஸை எஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதை ஜெனட்டிக்கல் கேரியராக நம்ம அதிக அளவு யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த் ஒன் தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ். தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சர் அப்படின்னா ஹாட் ஸ்ப்ரிங் பாக்டீரியான்னு சொல்லுவோம். தே ஆர் ஏ கிராம் நெகட்டிவ் டைப் ஆஃப் பாக்டீரியா. இட் ப்ரொடியூஸ் ஏ டாக் பாலிமரேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை சிந்தசிஸ் பண்ணுது. இந்த என்சைம் வந்து ஜெனட்டிக்கல் மெட்டீரியலில் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் மெத்தனோபாக்டீரியம். மெத்தனோபாக்டீரியம் அப்படிங்கிறது பயோகேஸ் சிந்தசிஸில் பயன்படுத்துது. மீத்தேனை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பாக்டீரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோபாக்டீரியம் அப்படின்ற பாக்டீரியா இந்த மெத்தனோபாக்டீரியத்துக்கு எக்ஸாம்பிள். இது வந்து ஹாட் ஸ்ப்ரிங் கெப்பாசிட்டியாக வாழும், ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷனில் வாழும். இது
வந்து பீட்டா கரோட்டினை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராஸ்டோனியா பார்த்தோம், சூடோமோனஸ் புடிடா பார்த்தோம், புரோட்டீன் பார்த்தோம், ஆக்ரோபாக்டீரியம் அண்ட் தென் தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் அண்ட் தென் மெத்தனோபாக்டீரியா. இது வரைக்கும் கூடிய பாக்டீரியாவை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எனக்கு சென்ட் பண்ணுங்கள். புக்ஸில் இல்லாத சில மெட்டீரியல்ஸ் நான் இந்த நோட்ஸில் கொடுத்துருக்கேன், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது நோட்டில் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வீடியோ. தேங்க்ஸ் a lot. See you next class.